மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. இந்த மகிமை என்கிற அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல மிகுதி, செல்வம், திரளான பொக்கிஷம், மரியாதை, கண்ணியம், பிரகாசம், கம்பீரம், புகழ்பெற்ற தன்மை, இந்த மாதிரி பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. வேதத்தில் எங்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் வருகிறதோ அது எல்லாமே மகிமையை தான் குறிக்குது. ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறது, மகிமைப்படுகிறது சமமா இருக்கு. கனப்படுத்தப்படுகிறது, அவன் செல்வம் வைத்திருக்கிறது, மற்ற மனுஷங்களுக்கு முன்னாடி உயர்த்த இருக்கிறது, அதெல்லாமே மகிமையை குறிக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், என்னுடைய மகிமை உன் மூலமாக வெளியரங்கமாகும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வராரு? நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்றேன்னு சொல்றாரு? உயர்த்தி வைக்கிறேன், உயர்வை தரேன், கனப்படுத்துறேன், உனக்கு செல்வத்தை தரேன், உனக்கு நன்மையை தரேன், அதெல்லாம் சொல்றாரு. மோசே சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை காட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, என்னுடைய நன்மையை நான் உனக்கு காட்டுவேன், என்னுடைய தயவை நான் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. மகிமைன்ற அந்த வார்த்தைக்கு பல இடங்கள்ல இருந்து பல அர்த்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல சில நபருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியங்கள் எப்படி மகிமை உள்ளதா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருந்தாரு. ஆனா அவர் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களாக ரொம்ப பெரிய செல்வந்தன, ஆடு மாடு ஓட்டம் கழுத வேலைக்காரங்க வேலைக்காரிகளுடைய பெரிய ஆளா இருக்கார், மாத்துறார் ஆண்டவர். அது மகிமை. யோசேப்பை சிறைச்சாலையில போட்டாங்க, தவறா சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை தூக்கிட்டு போய் பார்வோன் முன்னாடி அந்த எகிப்து அந்த வல்லரசை ஆளுகிறவராக ஆண்டவர் தூக்கிட்டு போய் வைக்கிறாரு. எஸ்தர், மொர்தேகாய் ஒன்றும் இல்லாதவங்களா இருக்காங்க. மொர்தேகாயெல்லாம் வாசல்ல இருக்கிறார், அரண்மனை வாசல்ல இருக்கார். ஒன்றும் பெரிய பதவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எஸ்தர் ராணியா மாற்றப்படுகிறாங்க. அப்பா அம்மா கூட கிடையாது பார்த்துக்கிறதுக்கு, மொர்தேகாய் தான் வளர்க்குறாரு. ஆனால் ராணியா மாறிடுறாங்க. 120 நாடுகளை ஆண்டுகிற அகாஸ்வேர ராஜாக்கு ராணியா மாறுறாங்க. அப்புறம் மொர்தேகாய் ராஜாக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்படுகிறான். ராஜாவுடைய முத்திரை மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் பண்றது ஆண்டவர் பண்றார். ஆண்டவர் மகிமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவருடைய மக்களை மகிமைப்படுத்துகிறார். அதுக்கடுத்து தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீது எப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்தார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், கொஞ்சம் ஆடுகளை வச்சிருந்தாரு. ஆனா என்ன பண்றார்? ஆண்டவர் அவரை கொண்டு போய் ராஜாவாக்குறார். அடுத்து அவனுடைய மகனையும் ராஜாவாக்குறார். அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த ராஜாவையே காலி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. பொதுவாகவே ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரை பிடிச்சி அவன் ராஜாவை போட்டு தள்ளிட்டு அடுத்து அவன் பையன் இருந்தான் அவனையும் போட்டு தள்ளுருவாங்க. அதான் அவன் பண்ற பெரிய விஷயம். இதுல ஆண்டவர் தாவீதை அரசனாக்கி அப்புறம் சாலமோன் அரசனாவதையும் அவனும் பார்க்கும்படியாக செஞ்சாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது பாக்கியம். அந்த காலத்துல எப்படிப்பட்டவர்னா, இந்த அப்சலோம்லாம் பாருங்க, தாவீதுடைய மகன் தான். அவன் என்ன பண்ணான்னு நினைச்சான், அப்பாவை கீழே தள்ளிட்டு இவன் மேலே ஏறி உட்காரலாம்னு நினைச்சான் அவன். அந்த காலத்துல அப்படிதான் எல்லாரும், அப்பாவே போட்டு தள்ளிட்டு இவனுங்க ராஜா வருவானுங்க. அந்த மாதிரி ஒரு காலம் அது. அந்த இடத்துல நல்லா நீடிச்சு வாழ்றதுக்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செஞ்சாரு. அப்புறம் அவனுடைய மகன் சாலமோனும் அரசால உதவி செய்தார். இதுல ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, அந்த தாவீது ராஜாவுடைய வம்சத்தை தான் இயேசுவே வருகிறார். தாவீது ராஜ்ய பாரம் நித்தியமா இருக்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணி வச்சிட்டார். இதெல்லாம் ஆண்டவர் செய்த பெரிய காரியம். அதாவது வாழ்க்கையின் கடைசி நேரத்துல தாவீது பேசுறார், சாலமோன் ஆலயத்தை கட்டணும், ஏராளமான தங்கம், அதாவது கிராம்லாம் கிடையாது, கிலோவும் கிடையாது, டன்னு நூற்றுக்கணக்கான டன்னு, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், கோடான கோடி, அவ்வளவு மதிப்புள்ள வெள்ளி, பொண்ணு, வெளியேறப்பெற்ற கற்கள், இரும்பு, மரம், இதெல்லாம் ஏராளமான அவ்வளோ ஏராளமா சதுரிச்சு வச்சிருந்தாரு. யாரு? தாவீது. ஆனா எப்படி ஆரம்பிச்சாரு? சும்மா கொஞ்சோண்டு ஆடு. வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அவரை கூப்பிடல. வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணல? அவரை கூப்பிடல. எல்லா பசங்களையும் கூப்பிட்டாங்க. தாவீது அப்பா, தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறன்றதே மறந்துட்டாங்க. தீர்க்கதரிசி கேட்கிறார், உனக்கு அவ்வளவுதான் பையன் அப்படின்னோன்னா,
ஆமா ஆமா, ஒரு பையன் இருக்கிறான், அவன் அங்க காட்டுல ரொம்ப தூரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி வீட்டில் கூட மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் மறக்கவில்லை. ஆண்டவர் தூக்கிட்டு போய் என்ன பண்றார்? ராஜாவாய் மாற்றுகிறார். அப்போ இதெல்லாம் தான் வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துற காரியம். ஆனா ஒவ்வொருத்தருடைய சம்பவத்துல இருந்தும் நான் வந்து சில காரியங்களை சொன்னேன். அதுல ஆரம்பிச்சது வந்து ஹாகாயில நம்ம ஆரம்பிச்சோம். அதுல வந்து எப்படி ஆரம்பிச்சோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, மலைக்கு ஏறி போய் மரங்களை வெட்டுங்கள், அதுல நான் பிரியமா இருப்பேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஆகாய் 2:3 பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்கு எத்தனை பேர் மீதியா இருக்கிறீர்கள்? 9 சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் அப்படின்றார். 8 சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையதுன்றார். எல்லாம் மகிமையோட இந்த பொண்ணு வெள்ளி இதெல்லாம் என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மலைக்கு ஏறி போய் என்ன பண்ணுங்க? மரங்களை வெட்டுங்கள். மலைக்கு ஏறி போய் மரங்களை வெட்டுங்க. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ், ஈஸியாக கிடையாது. நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? டிஃபிகல்ட்டான விஷயமா பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சில காரியங்களை சொல்லுவார், தாழ்ந்து போகிறத சொல்லுவார், பொறுமையாக இருக்க சொல்லுவார், தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும்னு சொல்லுவார். இப்போ பாருங்க, தாவீது போன வாரம் நம்ம பார்த்த விஷயம் அதுதான். தாவீது இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு நீங்கள் அவன் வாழ்க்கையில் சரியாக பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆண்டவரை புகழ்ந்து பேசுகிறான். ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக, கனம் உண்டாவதாக, உமக்கு துதி உண்டாவதாக. ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம், உமக்கே நாங்கள் அதை திருப்பி தரோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஹார்ட் இருக்கு பாருங்க. மனுஷனுக்கு வந்து எப்போ ஒரிஜினல் ஹார்ட் தெரியும் தெரியுமா? அவனை மேலே தூக்கி விட்டீங்கன்னா தான் ஒரிஜினாலிட்டி தெரியும். கரெக்டா? ஒன்றும் இல்லாதப்போ, சார் முடியல சார், கஷ்டமாக இருக்குது, பார்த்து செய்யுங்க சார் அப்படின்வாங்க. காசு வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுற? ஏசு ஒரு ஓமையை சொல்கிறார். ஒருத்தன் வந்து கடன் பட்டிருக்கிறான். கடன் பட்டு இவன் போய் எஜமான்ட்ட போய் முடியலையா, கஷ்டமாக இருக்குது, ஏன் காசு கட்ட முடியல அப்படின்னோடனே சரி போ அப்படின்னு மன்னிச்சு விட்டார். இப்போ இவன் நந்து போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு இன்னொருத்தன் கடன் பட்டிருக்கிறான் பாருங்க. அவனை பிடிக்கிறான். என்னடா கடன் கொடுக்கல சார், முடியல சார், கஷ்டமாக, உன்னை விடமாட்டேன், நான் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்றான். அப்போ எப்படின்னா, இவன் கடன் பட்டிருக்கிற வரைக்கும் இல்லாத வரைக்கும் எப்படி இருந்தான்? முடியலைங்க, கஷ்டமாக இருக்குங்க, பார்த்து செய்யுங்க. இவனுக்கு ஃப்ரீ ஆகிட்ட உடனே உண்மையான என்னது பாவம் வெளியே வருது. இங்கே தாவீது பார்த்தீங்கன்னா உண்மையான சுபாவம் என்ன சுபாவம்? கர்த்தாவே எல்லாம் உம்ம கையில் இருந்தால் வந்துச்சு, எதுவுமே நம்மளால கிடையாது. ஆனால் சகோதரிச்சது யாரு? சும்மா கிடையாதுங்க. தாவீது ஆடு மேய்ப்பனா சும்மா கிடையாது. சும்மா சிங்கம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டுருவாப்புல, கரடி வந்துச்சுன்னா அடிச்சு கொண்டுருவாப்புல. சும்மா கத்தியை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, கையில் அவ்வளோ பேரு கொல்லாம வைக்க மாட்டார். நூற்றுக்கணக்கான பேரை ஒரே கத்தியை வச்சுட்டு ஒண்ணு இல்லாம ஆக்கினாலு பெரிய ஆளு தாவீது. சும்மா போய் நின்று உடனே இயேசுவே கர்த்தாவே அந்த ஆளுங்க எல்லாம் போட்டு தள்ளுங்க அப்படி ஜோமன் ஆள் கிடையாது. வெல் ட்ரெயின்டு, கத்தி சண்டையில ரொம்ப மிகவும் தேர்ந்தவர், பயங்கரமான யுத்த வீரர், ராஜ்யங்களை தோற்கடித்தவர், ராஜாக்களை வீழ்த்தியவர். யாரு? தாவீது. சும்மா கிடையாது, பயங்கரமான ஸ்கில்டு பர்சன். அவரை வந்து சவுல் ராஜா ராஜ்யம்பாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே இவர் பக்கத்துல ஒரு பெரிய ஆர்மி இருந்துச்சு. இவரை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க எல்லாரும். இவர் போனார்னா ஜெயத்தோட தான் திரும்பி வருவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கில்டான பர்சன். ஆனா வாயை திறந்து பேசும்போது எப்படி பேசுறாரு? கர்த்தாவே இது எல்லாம் உம்மால வந்தது, நீரே என் கேடகம் அப்படின்னு பேசுறாரு. இவர் கேடகத்தை வச்சு சண்டை போடுறாரு. இந்த கேடகத்தை வச்சு சண்டை போடும்போது எந்த அம்பு வந்தாலும் வராம என்ன பண்ணிக்கலாம்? பாதுகாத்து கொள்ளலாம். இப்ப என்ன சொல்றாரு? இந்த கேடகத்தை பார்த்த உடனே, கர்த்தாவே இந்த கேடகத்தினால நான் காப்பாற்றப்படல, உம்மாலே காப்பாற்றப்படுகிறேன், நீரே என் கேடகம், நீரே என் மறைவிடம்ன்றாரு. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? எதை பார்த்தாலும் அதுல ஆண்டவரை பார்க்கணும். அந்த அளவுக்கு அவர் கடவுளை தியானிக்கிறாரு, வசனத்தை தியானிக்கிறார். பெரிய ராஜா, அவருக்கு டன்னு கணக்கா வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்குது. இந்த நேரத்துல வந்து ஆண்டவர், நம்ம ஆளுங்க ஆண்டவர்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் பீச்சுக்கு போயிருப்போம். ஆண்டவர் பீச்சுக்கு போயிட்டு வராங்க, குழு குழுன்னு இருக்கும். காஷ்மீருக்கு ஏதாவது போல பனி பிரதேசத்துக்கு போய் மணியெல்லாம் பார்த்துட்டு வரும். எல்லாம் கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க, ட்ரிப்பு போயிடுவாங்க.
தாவீது சொல்றாரு, வெளியெல்லாம் இருக்கிற 1000 நாட்களை பார்க்கலாம், உம்முடைய ஆலயத்துல உம்முடைய பிரசன்ன இருக்க ஒரு நாள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிமை, ரொம்ப நான் அதை விரும்புறேன், ஆசையா இருக்கிறேன், நாடுறேன், தேடுறேன்னு. அப்போ அந்த இருதயம் தான் வந்து சும்மா வெளியில இருந்து வராது. இதெல்லாம் ராஜாவை யார் வந்து எதிர்க்க போறான்? அவர் என்ன வேணா செய்யலாம், ஆனா அவர் தீர்மானிச்சு இதை செய்யறார். இதெல்லாம் தான் வந்து என்னது? கேரக்டர். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். இதுதான் அவங்க ராஜாவை தாவீதை கொண்டு போய் அங்க நிப்பாட்டிருக்கு. எஸ்தர், மொர்தெகாய், நான் ராணி அப்படின்ட்டு இல்ல சொல்றாங்க. ராணியா இருந்தா கூட போட்டுருவாங்க ராஜா. அரண்மனையில சும்மா போய் நிக்க கூடாது. ராஜா கூப்பிடாம போனோம்னா ராணியா இருந்தாலும் கழுத்துல அவள்தான் கத்தி வச்சு சீவிடுவாங்க. அதனால நீங்க எல்லாம் ஜோம் பண்ணுங்க, நானும் ஜோம் பண்றேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை தேடுவோம். எங்க வராங்க பாருங்க. 120 நாடுகளை ஆண்ட ராணி யாரை தேடுறாங்க? ஆண்டவரை தேடுறாங்க. அப்ப நம்மளாம் எவ்வளவு தேடணும்? ரொம்ப ஜாஸ்தியா தேடணும். ஆனா ஆண்டவரை தேடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருவருக்கும் அற்புதம் செய்யாமல் இருப்பதில்லை. அப்போ எல்லாருடைய லைஃப்லயும் பாருங்க அந்த மாதிரி தான். யாக்கோபு தனியா போறாரு, எல்லாரையும் ஏமாத்துறாரு. அவர் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரையும் ஏமாத்துறாரு. அப்பாவை ஏமாத்தியாச்சு, அண்ணனையும் ஏமாத்தியாச்சு, எல்லாரையும் ஏமாத்தியாச்சு. எப்படியாவது ஏமாத்தி ஏதாவது பண்றலான்னு பிளான். கிடைக்கும், ஏதாவது 1-2 கிடைக்கும், சின்னதா கிடைக்கும். ஆனா கடைசியில் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வந்துடும் ஏமாத்திட்டே இருந்தா. நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திருட்டே இருக்கலாம், அப்புறம் கடைசியில் ஒரு நாள் பிடிச்சாங்கன்னா முடிஞ்சுது கதை. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு நாள் நல்லா வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப வீட்டை விட்டு ஓடுறாரு. அப்பதான் என்ன பண்றாரு? ஆண்டவர் பக்கம் வரார். வானம் திறக்குது, தேவதூதர் ஏறுறாங்க இறங்குறாங்க. சரி, நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு ஸ்டெப்பு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியறதுக்கு ஒரு ஸ்டெப்பு. நம்ம என்னதான் செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்றதெல்லாம் நம்ம போதனை கிடையாது. வேதம் அதை போதிக்கவும் இல்லை. நான் எப்படி வேணா இருந்துட்டு போல, நான் எங்க வேணா போவேன், என்ன வேணா பண்ணுவேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்பெல்லாம் கிடையாது. அப்படி இல்லவே இல்லை. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. நான் சொல்றேன், இந்த வேதத்தில் பெரியவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், நம்ம பார்த்த மக்கள், ஆண்டவர் மகிமைப்படுத்தின மக்கள், கனப்படுத்தின மக்கள் எல்லாரும் அந்த மகிமைக்கு முன்பாக தேவனை சார்ந்திருக்கிறார்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் மேல கொண்டு போய் விட்டுறாங்க. இப்ப நானும் சொல்றேன் உங்களுக்கு, இந்த வசனத்தை வாசிங்க, இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறபடி செய்யுங்கள். அப்படி செய்யும் போது இந்த வேதத்தில் கூறப்பட்டபடியே மகிமைப்படுத்தப்படுவீர்கள். இயேசுவும் என்ன பண்றாரு? ஒரு அற்புதத்தை செய்யறாரு. முதல் அற்புதம், அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். போன வாரம் அங்கதான் நிப்பாட்டணும். அதாவது பழைய ஏற்பாட்டுல நிறைய சம்பவங்கள் இருக்கு இதுக்கு மேல, ஆனா ஒரு சில சம்பவங்கள் பார்த்துட்டோம். இப்ப புதிய ஏற்பாட்டுல இயேசுடைய காலத்துல இயேசு வந்து தண்ணிய திராட்சரசமா மாறினது மகிமையை வெளிப்படுத்துகிறது தான். அந்த வசனத்துல அப்படிதான் இருக்கு. யோவான் 2:11 இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? மகிமையை வெளிப்படுத்துறாரு. எப்படி? இந்த அற்புதத்தை செஞ்சு. இந்த அற்புதம் செய்யறதுக்கு இயேசு மட்டும் அப்படியே வந்து டபால்னு வந்து அற்புதம் செய்யல. எந்த மகிமைப்படுத்தப்படுகிற காரியத்திற்கு முன்பாக தேவனை நம்புறது, தேவனுக்கு கீழ்ப்படியறது, தேவனை கனப்படுத்துறது இருக்குது. அதுல மரியாள் வந்து சொல்லிட்டு போறாங்க வேலைக்காரங்க கிட்ட, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தலைகளா நின்று டான்ஸ் ஆட சொல்றாரா, ஆடிரு. பானையெல்லாம் கவுத்தி போட சொல்றாரா, கவுத்தி போட்டுரு.
ஏன்னா மரியாள் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி. ஏன்னா மரியாளுக்கு தெரியும், மரியாளுக்கு மகிமை எப்படி வெளிப்பட்டது, எப்படி இந்த தேவகுமாரன் பிறந்தார் அப்படின்னா, ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்து நிழலிடும் போது உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னதுனாலதான் இயேசுவே பிறந்தார். இது வரைக்கும் நடக்காத காரியம், ஆனா நடந்துச்சு. அதே காரியத்தை இன்னைக்கு மரியாள் வந்து சொல்றாங்க. இந்த வேலைக்காரன்லாம் வந்துட்டு, நாங்க கேட்டது திராட்சை ரசம், அது வந்து கர்சாடி, அது கால் கழுவுறது, கிச்சனுக்கு வாங்க ஏதாவது செய்யுங்க, அங்க வந்து இங்க தண்ணியை நிரப்ப சொன்னா எப்படி? கிச்சன்ல தான் எங்களுக்கு என்ன வேணும், திராட்சை ரசம் வேணும், இங்க எதுக்கு தண்ணி ஊத்த சொல்றீங்க? இப்படிலாம் கேள்வி கேட்கவில்லை. மேபி மனசுல யோசிச்சிருப்பான், நம்மளை முட்டாளாக்குறானுங்க, சரி தண்ணியே ஃபுல்லா ஊத்துனதுக்கு அப்புறம் போய் கொண்டு போய் குடுன்னு வேற சொல்றான் பாருங்க. ஏசு சொல்றாரு பாரு, கொண்டு போய் குடுன்னு. அப்ப யோசிச்சிருப்பான், ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறானுங்க, திராட்சை ரசம் கம்மியாகி இப்ப நம்மளை என்ன பண்ண போறாங்க, அவ்வளவுதான் ஒண்ணு இல்லாம ஆக்க போறாங்கன்னு. ஆனா போற வழியில மாறிச்சா இல்ல அவன் வாயில ஊத்துறப்ப மாறிச்சான்னு தெரியல, ஆனா மாறிடுச்சு, திராட்சை ரசமா மாறிடுச்சு. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த தேவனுடைய வார்த்தைய அப்படியே செய்யறதுல தான் இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கணும்னு இருக்கு, தியானிக்கணும்னு இருக்கு, அதை மனதில் வைக்கணும்னு இருக்கு, இருதயத்துல நிரப்பணும்னு இருக்கு, இதை வாயில சொல்லணும்னு இருக்குது. இதை செய்யும் போது நாம் மகிமைப்படுத்தப்படுகிறோம், கனப்படுத்தப்படுகிறோம், உயர்த்தப்படுகிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்ச நேரம் இந்த வசனத்தெல்லாம் எடுத்து அதை தியானிங்க, அதை சொல்லுங்க, அதை பேசுங்க, அதை இருதயத்தில் வைங்க, அதை யோசிச்சு பாருங்க, அதை மனசுல கொண்டு வாங்க. இதை பாருங்க, நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுத்தப்படுவார், உங்கள் மூலமாக அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். அப்ப இயேசுடைய அற்புதத்துக்கும் என்ன தேவைப்பட்டுச்சு? மனுஷங்க கீழ்ப்படிதல் தேவைப்பட்டுச்சு. ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் சொன்னப்போ, ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் மலையில போய் பலி செலுத்த சொல்றாரு, குறிப்பிட்ட ஒரு மலையில. நம்ம நிறைய நேரங்களில் இதை வந்து பெருசா யோசிக்கிறது கிடையாது. எதை பெருசா யோசிக்கிறது இல்லைன்னா, அந்த பிளேஸ் அண்ட் பொசிஷன், சரியான இடத்துல இருப்பதையும் சரியான நேரத்துல இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுலலாம் உண்மைங்க பெருசா இருக்குது, ரொம்ப முக்கியம். புதிய உடன்படிக்கையிலேயே அது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாமே வந்து என்ன ஆச்சுன்னா, நிழலாட்டமாக நிறைய காரியங்கள் செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல இருக்குது, ஆனா ஸ்பிரிச்சுவல் பொசிஷனிங்கும் இருக்குது. ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரிய விதத்துல நம்ம பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. யாரோ ஒருத்தர் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது இருக்குது, யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு வாயினால அதை அறிக்கை செய்யணும், இருதயத்துல விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது. திடீர்னு ஒரு பனி அப்படியே அப்படி இறங்கி எல்லாரையும் ரட்சித்துட்டா ரொம்ப ஈஸியில. என்ன சொல்றீங்க? நல்லா இருக்குல்ல ஐடியா? அதாவது என்னன்னா, உங்க மேல எல்லாம் அப்படியே வந்து இப்ப மழை பெய்யுது, காலையில இப்போ 10 மணிக்கு மழை பெய்யுது போது, யாரெல்லாம் வெளியே நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் நினைவாங்க, நினையும் போது ரட்சிக்கப்படுவார்கள். எவ்வளவு நல்லா இருக்கும்ல? யாருக்கெல்லாம் காசு வேணும்? 11 மணிக்கு மழை பெய்யும், எல்லாம் மொட்டை மாடியில் நிற்கலாம், ரோட்ல நிற்கலாம், எங்கேயோ நில்லுங்க. மழையில எப்படின்னா நனையதான் போறோம். 11 மணிக்கு பெய்யுற மழையில நனைஞ்சிட்டீங்கன்னா சும்மா காசு கொட்டோன்னு கொட்ட போகுது. எவ்வளவு ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் ஈஸி, எனக்கும் ஈஸி. நம்ம ஏன் இங்க வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க வேற காலைல கிளம்பி வந்து, நானும் கிளம்பி வந்து உட்காந்து லைட்டு ஃபேன் எல்லாம் போட்டு. ஆனா அப்படி நடக்கிறது இல்லையே. அவர் சொல்றாரு, ஒருத்தன் இருதயத்துல விசுவாசிச்சு அதை வாயினால் அறிக்கை செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவன் வாழ்க்கையில் நிஜமாகிறது. வெளியே வர்றதுக்கு முன்னாடி இருதயத்துல வரணுமா? அப்ப வெளியே வந்துருச்சுன்னா அது சும்மா வெளியே வந்துச்சுன்னா எப்ப வேணா போயிடும். மண்ணுல கட்டின வீடு மாதிரி டபால்னு விழுந்துரும்.
காத்தடிக்கும் போது தான் தெரியும். காத்தடிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. காத்து அடிச்சிச்சுன்னா கவுந்து போயிடும். கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதாவது நடக்கலைன்னா பரவாயில்லைங்க, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டு எழுப்புங்க, ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போட்டு எழுப்புங்க. பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம், சும்மா ஓலை கொட்டாய் போடுறது ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு அடிக்கு கம்பு நட்டு 4 கம்பை வச்சு அப்படியே ஓலை அப்படியே பட்டி வச்சுட்டு அப்படியே மேலே கூரையை போட்டு முடிச்சிடலாம். பில்டிங் கட்டுறது கொஞ்சம் டைம் ஆகுது. ரொம்ப டீப்பாக தோண்ட வேண்டியதாக இருக்குது. நிறைய பேரை வச்சு தோண்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே நல்ல கான்கிரீட்லாம் மாதிரி யாருக்குமே தெரியாது. வேற கான்கிரீட் தெரியுமா? கீழே நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அப்புறம் தான் மேலே எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கடினமாக இருக்குது. அதுதான் சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு மலையின் மேல் ஏறுங்கள், மரங்களை எல்லாம் வெட்டுங்கள். உட்காந்து பைபிள் படிக்கலான்னு ஓபன் பண்ணும்போது தான் சித்தப்பா கூப்பிடுறாரு. என்ன பிள்ளை நல்லா இருக்கியா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. உன் நினைப்பாவே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாத என்ன, புரியுதா? மாமா சித்தப்பா எல்லாம் வருவாங்க. போன்ல பண்ணா கூட பரவாயில்ல, கட் பண்ணி விட்டுறலாம். நேரா வந்து நிப்பாரு. அப்ப என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்பதான் முக்கியமான வேலை வரும். ஒருத்தவங்க கூப்பிட்டு இந்த வேலையை நீ இமீடியட்டா பண்ணு அப்படின்வாங்க. இப்ப பாருங்க, சண்டே எல்லாருக்கும் முக்கியமான வேலை வரும். முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் சண்டே தான் வைப்பாங்க. போயே ஆகணும், வரலன்னா அவ்வளவுதான். அப்புறம் பெரிய வேலையெல்லாம் அன்னைக்கு தான் வரும். காசு நிறைய கொடுக்குற வேலையெல்லாமும் அன்னைக்கு தான் வரும். அப்படியே எந்த வேலையும் இல்லைனாலும் நம்மளால எந்திரிக்க முடியாது. அன்னைக்கு தான் இடுப்பு ஜாஸ்தியா வலிக்கும், கொஞ்சம் டயர்டு ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் மீறி அதெல்லாம் மேற்கொண்டுதான் மலைக்கு ஏறி மரத்தை வெட்டுறது ஈஸி இல்லையே. யோசேப்பு அங்க ஜெயில என்ன பெரிய இந்த கொடைக்கானல்ல இருக்கிற மாதிரியா இருந்திருக்கும் யோசேப்புக்கு. அவன் அசிங்கப்படுத்திட்டு இருந்தான். அவன் பொய் சொன்னதுக்கும் திருடினதுக்கும் என்னென்ன தப்பு பண்ணதுக்கும் ஜெல்லாம் ஜெயிலில் உட்காந்துருக்கிறானுங்க. ராஜா கோவப்பட்டு டென்ஷன் ஆனார்னா இவனுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. இவன் யோசேப்பு வந்த கேஸே வேற கேஸு. போத்திபாருடைய மனைவியில் தவறாக நடந்து கொண்டான், அதுதான் கேஸே. ஆனா பொய் கேஸு. எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும், வெக்கமா இருந்திருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல இருக்கணும். ஆனா காலம் நிறைவேறிச்சு, அவன் உயர்த்தப்பட்டான். அது வரைக்கும் அவன் மனசை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள, எண்ணங்கள்ல வாயில எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதா இருக்குது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு பிசிக்கலா யாரும் உங்களை துன்பப்படுத்தாம இருக்காம சங்கிலி எல்லாம் கட்டி போட்டு ஜெயில போட்டு இல்ல மரத்துக்குள்ள ஏறி போய் வெட்டு அத மாதிரிலாம் சொல்லாம இருக்கலாம். இந்த மனதை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கணும். பாட்டு பாடுறதுக்காக இருக்கட்டும், வசனத்தை எடுத்து வாசிக்கிறதா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கிறது, அதை சொல்றது, இது எல்லாமே என்ன பண்ண வேண்டும்? நீங்க டைம் எடுத்து ஆண்டவருக்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இங்க ஆலயத்துக்கு வர்றதே ஒரு பெரிய முக்கியமான வேலை. வேதத்துல சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஏன் அப்படின்னா, இங்க வரும்போது உங்கள் மனம் புதிதாகிறது. இங்க வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள். இங்க வரும்போது என்ன ஆகிறது? தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுகிறார். இங்க ஆராதிக்கிற நேரத்திலே ஆவிக்குரிய உலகத்துல என்ன ஆகுது? மாற்றங்கள் நடக்கிறது. ஆமா, மாற்றங்கள் நடக்குது. உங்களுக்கு தெரியாது அது, ஆனா மாற்றங்கள் நடக்கும். 11 யோபு 36:11 அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். எல்லாம் பாத்தீங்களா? அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், ஆண்டவர் சேவிச்சா தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். யாரை சேவிக்கிறது? ஆண்டவரை சேவிக்கிறது. வேலையை சேவிக்கிறது இல்ல, இல்ல குடும்பத்தை சேவிக்கிறது இல்ல. அது எல்லாமே முக்கியம். வேலைக்கும் போகணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்குது, அது ஆண்டவரை தேடுவது. ஏன்னா அங்கதான் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அவர் தான் நம்மளுக்கு உயிரை கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பிச்சிருக்கிறாரு.
அவர் தான் நம்மளுக்கு வாழ்வாதாரம், அவர் தான் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அப்ப அவரை சேவிப்பது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அப்ப ஆண்டவரை தேடுவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வேலையா இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற வேலையில முதன்மையான வேலையா இதை வச்சு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அது எதற்காக இதை நம்ம செய்யறோம்? இந்த பூமியில சாதாரணமா வாழ்ந்துட்டு போகாம அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம பார்த்து இருக்கிற லைஃபையும் எளிதாக்கி தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற நன்மையெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப ஏராளமா வச்சுக்கார். நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வச்சிருக்கார். நீங்களாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பான வாழ்க்கை. நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. சாயந்தரம் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நம்மளுக்கு நம்ம சும்மா பிளான் போட்டு வச்சிருக்கலாம், அங்க போவோம் இங்க போவோம்னு. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான திட்டங்களை நோக்கி போட்டு வைத்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு மனக்கண்கள் திறக்கப்படணும், இது இருதயத்துல உண்டாகணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த வேதத்துக்கு போய் அதோட நேரத்தை செலவு செஞ்சு ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஓப்பன் ஆகும். உபாகமம் 28:12. இது மோசே கூறப்படுகிற, மோசையினால் கூறப்பட்ட ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்துல சில காரியங்களை எடுத்து நான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா, இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்கள் மேல் கூறப்பட்டது, மக்கள் மேல கூறப்பட்டது. எதுக்கு இங்க ஆலயத்துக்கு வர்றதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருந்து கூறப்படுகிறது ரொம்ப முக்கியம். இங்க யாரோ ஒருத்தர் இருந்து ஆலயத்துக்குலாம் எதுக்கு போறாங்க? இப்போ பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ஊர்ல ரொம்ப நம்ம கலாச்சாரத்துல இதை ரொம்ப கரெக்டாக நம்புவோம். அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்துலலாம் ரொம்ப பெருசா இந்த பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நல்லது நடக்குதுன்னா அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணுன்றதெல்லாம் ரொம்பலாம் கிடையாது. சிலர் இருப்பாங்க, எல்லாரெல்லாம் இல்லை, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்ல தான் பாருங்க, பிறந்த நாள்ல கூட என்ன பண்ணுவாங்க, தாத்தா பாட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு வா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. பெரிய மனுஷங்கிட்ட காலில் கூட சொல்லுவாங்க, உள்றா காலில் அப்படின்வாங்க. ஏன் சார் காலில் விட சொல்றீங்க எல்லாரும் முன்னாடியும்? பெரிய மனுஷன் உள்ளு அப்படின்வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைய சார் ஆசீர்வதிங்க சார் அப்படின்றாங்க. என்னன்னா, பெரிய மனுஷன் 70-80 வருஷம் ஆகுது, 90 வயசு ஆகுது, பெரிய மனுஷன், அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. இதை நம்ம நம்புறோம். நம்ம கலாச்சாரத்திலே, வேதத்திலே அது அப்படிதான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்பினார், ஊழியர்களை அதற்காகவே ஏற்படுத்தி வச்சிருந்தார், தீர்க்கதரிசிகளை அதுக்கு ஏற்படுத்தி வச்சிருந்தார். தீர்க்கதரிசி வேலையை என்னது? மக்களை ஆசீர்வதிக்கிற வேலை. அப்ப நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். சாபத்தெல்லாம் போடுறதே இல்லை. சாபெல்லாம் போடுறது இல்லை. சாபம் சும்மாவே இருக்குது. சிலர் அது ஒரு கேள்வி, நீங்க ஆசீர்வாதமும் போடணும் சாபமும் போடணுன்றாங்க. எப்படி ரெண்டையும் போட முடியும்? ஏற்கனவே சாபம் தான் இருக்குது வெளியே, அந்த சாபத்தை மாத்துறதுக்கு தான் இங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இங்க வரும்போது என்ன பண்றோம்? ஆசீர்வாதத்தை கூறிக்கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? வந்து கொண்டே இருக்க வேண்டியதா இருக்குது. இதை யாருக்கிட்டையாவது இருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அது எந்த இடத்துல இருந்து பெறுறோன்றது இன்னும் ரொம்ப முக்கியம். எங்க வேணா ஆசீர்வாதம் பெற்றுக்கலாமா? அப்படிலாம் பெற முடியாது. அப்படிலாம் பெற முடியாது. எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு இடம்னு இருக்குது, அந்த இடத்துல தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேணும். இங்க பாருங்க, உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்ப என்ன போட்டிருக்கு? ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்யும். மழை பெய்யலன்னா என்ன ஆகும் தெரியுமா? மழை பெய்யலன்னா பயிர்கள் எதுவுமே விளையாது, சாப்பாடே கிடைக்காது, ஆடு மாடுக அதுக்கும் தண்ணி இருக்காது, எதுவுமே நடக்காது. அது மழை மட்டும் இல்லைன்னா அடுத்து வர்றது என்னது? பஞ்சம். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், காலியாயிரும். ஒன்றும் இருக்காது, மனுஷனும் இருக்க மாட்டான், மிருகமும் இருக்காது.
ஆனா மழை பெஞ்சிச்சுன்னா அதுவும் கரெக்டான டைம்ல பெய்யணும். அறுவடை காலத்துல பெஞ்சிச்சுன்னா போயிடும் எல்லாம். கரெக்டா பயிரிடுற நேரத்துல பெய்யும். அதனாலதான் இங்க போட்டு ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். கரெக்டா உங்களுக்கு என்ன பண்ணும்? காசு வரும். கரெக்டான நேரத்துல எல்லா நன்மையும் வரும். நீங்க கையிட்டு என்னெல்லாம் வேலை செய்யறீங்களோ அதை ஆசீர்வதிப்பார். நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். வானம் பூட்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்காது. வானம் எப்படி இருக்கும்? திறக்கப்பட்டதாக இருக்கும். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் மேல் வானம் திறக்கப்பட்டே இருக்கும். ஆசீர்வாதம் மழை பெய்கிறதற்கு உங்களுக்கு என்னப்பட்டு இருக்கும்? திறக்கப்பட்டு இருக்கும். என்னைக்கு யாக்கோபு அவன் ஏமாத்திட்டு போனானோ, என்னைக்கு அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அண்ணனையும் அப்பாவையும் ஏமாத்திட்டு போனானோ, அன்னைக்கு என்ன பண்ணுது? அவன் வாழ்க்கையில ஒன்றும் பெருசாவே இல்லை. அவன் வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய காரியமும் இல்லை. ஆனா என்னைக்கு அவன் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுத்து, நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவருக்கு என்ன பண்ண போறேன்? நான் நேரத்தை கொடுக்க போறேன், ஆண்டவரை பார்க்க போறேன் அப்படின்னா வானமே திறந்துடுச்சு. ஆண்டவரே அப்பதான் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஜோம்கிட்ட போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, மிருகம் வராம என்ன பண்ணணும்? நான் பார்த்துக்கணும், கொஞ்சம் பார்த்து. அப்ப அதனாலதான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, போற இடத்துல எனக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், துணி வேணும், தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அவ்வளவுதான் ஆண்டவரே, வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நான் வானத்தையே திறக்கிறேன் உனக்கு. வானத்தை திறந்து தேவனே பேசுறாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தரேன்றார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அந்த தேவனோட இருக்கிற அந்த நேரம், தேவனோட தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்கிற அந்த மரியாதை, அந்த கணம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலதான் ஆசீர்வாதமே இருக்குது. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றதும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வேதத்தை எடுத்து வாசிச்சு ஆண்டவருக்கு ஆராதனை செய்து ஒவ்வொரு நாளும் இதை செய்யும் போது ஆசீர்வாதத்தின் நிலைக்கு போகிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டில் அப்பதான் ஆசீர்வாதமே வருது. இங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஆக்டிவேட் ஆகிறதே எப்ப ஆக்டிவேட் ஆகுறது? அந்த பொசிஷன்ல தான். தண்ணி டேப் திறந்து விட்டா தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. குழாயில பிரச்சனை கிடையாது, டேங்க்லயும் பிரச்சனை கிடையாது, தண்ணி வருது. ஆனா பக்கெட்டை தான் கவுத்தி போட்டிருக்கிறோம். பக்கெட்டை கவுத்தி போட்டா நிறையுமா? நிறையாது. இப்ப என்ன பண்ணணும்? பக்கெட்டை கரெக்டா நேரம் வச்சு கரெக்டா எங்க கொண்டு போய் வைக்கிறோம்? டேப்புக்கு நேரா கொண்டு போய் வைக்கிறோம். அதுதான் என்னுடைய பொசிஷனிங். நான் கீழ்ப்படுகிறது, தாழ்மைப்படுறது, ஆராதிக்கிறது, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, வசனத்தை தியானிக்கிறது, ஆண்டவர் ஆராதிக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? பக்கெட்டை கரெக்டா போட்டு டாப்புக்கு நேரம் கொண்டு போய் நிப்பாட்டுறோம். அவ்வளவுதான். ஏன் பக்கெட் இப்படி வச்சா நிரம்பாதாங்க? நிரம்பாது. இங்கதான் வைக்கணுமா? ஆமா, அங்கதான் வைக்கணும். இல்ல இங்க வச்சா வராதா? வராது, அங்க இங்கதான் வைக்கணும். இந்த குழாயில, ஆமா இந்த குழாயில தான் பிடிக்கணும். நம்ம வீட்டில் குழாய் இருக்கு பார்த்தீங்களா? சிலர் வீட்டில் 2-3 குழாய் இருக்கும். இது அதுக்கு தண்ணி, இதுக்கு இந்த தண்ணி, அதுக்கு அந்த தண்ணி. இது குடிக்கிற தண்ணி. கரெக்டா? குடிக்கிற தண்ணின்றதை எதுக்கு பண்றோம்? ஒன்லி குடிக்கிறதுக்கு மட்டும். இது சும்மா கழுவுறதுக்கு, இது சும்மா அது யூஸ் பண்றதுக்கு. ஆனா குடிக்கிற தண்ணியை மட்டும் எதுக்கு பண்றோம்? குடிக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலா வச்சிருக்கோம். அதுல தான் பாட்டில்ல போய் என்ன பண்றோம்? குடிக்கிறோம். இது மாதிரி உங்க லைஃப்ல இப்படிதான் பண்ணணும்னு இருக்குது. எப்படி வேணா பண்ணலாங்க, அது எல்லாம் அப்படிலாம் கிடையாது. சிலர் எப்படின்னா, சொல்றேன், இங்க சர்ச்சுக்கும் வருவாங்க, பக்கத்துல எங்கேயாவது அங்க ஒரு சர்ச்சில் அங்கேயும் போறது, அது பக்கம் அந்த பக்கம் மசூதி ஒன்று இருக்கு பாருங்க, அங்கேயும் போவாங்க மசூதிக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கு, அங்கேயும் போவாங்க. எங்க போலாம்? அந்த சர்ச்சுக்கு போகலாம், இந்த சர்ச்சுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம், கோயிலுக்கு போகலாம், எல்லாத்துக்கும் போகலாம், இங்கேயும் வரலாம். அப்படிலாம் வராதுங்க, ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ அந்த காலத்தில் இந்த கவர்மெண்ட்ல வீடு கட்டி கொடுப்பாங்க. அது எல்லாமே ஒரே வீடாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா?
அதாவது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஜன்னல் சைஸு, பெயிண்ட் கலரு எல்லாமே ஒன்றா இருக்கும். டோர் நம்பர் தான் வேற. நம்ம பாட்டுக்கு ஃபோனை பேசிக்கிட்டே வேற வீட்டுக்கு போயிடலாம். போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடு கிடைக்காது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்க மாட்டாங்க, ஓட விட்டுருவாங்க நம்மளை. அதுவும் வீடு தான், ஆனால் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வரலாம். ஆனால் வீடு யார் வீடு? அது நம்ம வீடு இல்லை. பாருங்க, இயேசு ஒரு ஊமையை சொல்றாரு. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், மூத்தவன் இளையவன். இளையவன் ஒரு நாள் எந்திரிச்சு பார்த்தான். என்ன அப்பா, எனக்கு இந்த வீடு பிடிக்கல, ஒன்றும் பெருசா நீ செய்ய மாட்ற, நீ என்ன பண்ணு, பேசாம நீயும் சாக மாட்ற, நீ போனாவது ஏதாவது பண்ணலாம், நீ உயிரோட தான் இருக்கிற இன்னும், அதனால் என்ன பண்ணு, சொத்துக்கு பங்கு இப்பயே போட்டு, ஏன்னா நீ போக மாட்டு, உன் உயிர் போக மாட்டு, அதனால் என்ன பண்ணலாம், உன் சொத்தை கொடுத்துரு அப்படின்னு பிச்சை வாங்கிட்டு போயிட்டான். அந்த காலத்தில் அப்பா உயிரோடு இருக்கும்போது இப்படி பண்ணாங்கன்னா அந்த பையனை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட சமுதாயம் அது. என்ன அர்த்தம்னா, அது நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கன்றத காட்டுதான் அது. அதனால என்ன பண்றாங்க, கொன்றுவாங்க அவனை. இவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். இவன் பிளான் என்ன பிளான்னா, அப்பாவோட பெரிய ஆளாகணும், முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் வெளியே வரான். நல்லா என்ன பண்ணும், அப்பாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸா பிஸ்னஸ் பண்ணணும், அப்பா முன்னாடி பெரிய வீடா நான் கட்டி பெரிய ஆளா நான் காட்டுறேன் அப்படின்னு தான் நல்ல திட்டத்தோட தான் வெளியே வரான். ஆனா என்ன பண்ணிட்டான், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். அதான் பிரச்சனை. எங்க இருந்து வெளியே வந்துட்டான், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, இஷ்டத்துக்கு காசு செலவு பண்ணிட்டான். பெண்கள் கிட்ட போய் காசு செலவு பண்ணிட்டான். எல்லா காசும் இழந்துச்சு. இப்ப கடைசியில் என்னன்னா, இப்ப பண்ணி தின்ற தவுடு கூட இல்லை இப்ப உங்ககிட்ட. அப்பதான் புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசனை வருது, அப்பா வீட்டுல வேலைக்காரனுக்கு கூட சாப்பாடு இருக்குன்னு, வேலைக்காரனு கூட நல்ல ட்ரெஸ் இருக்குது, வேலைக்காரனுக்கு கூட என்ன இருக்குது, தங்கறதுக்கு இடம் இருக்குது, எனக்கு ஒண்ணும் இல்லை. நீ எப்ப தெரியுது, வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு காசெல்லாம் போனதுக்கு அப்புறம், சாப்பாடு இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது தெரியுது. வீட்டுக்கு வந்தான். அதுதான் பொசிஷன், த பிளேஸ், இடம். அதான் இன்னைக்கு நான் பேசுறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடம் இந்த சபை. புரியுதுங்களா? இடம் சாதாரணமா இருக்கலாம், அது எப்படி வேணா இருந்துட்டு போலாம். ரூஃப் இருக்கலாம், ரூஃப் இல்லாம இருக்கலாம், ஃபேன் ஓடலாம், ஓடாம போலாம், லைட் டிம்மா இருக்கலாம், பிரைட்டா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கார். நீங்க அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும். வேற சிலர் வாழ்நாள ஒரு நாள் அதை கண்டுபிடிக்கிறது கிடையாது. நீங்க கண்டுபிடிச்சிடணும். உங்களுக்கு மேலே ஒருவர் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வேலையை தான் நான் செய்யறேன் இன்னைக்கு. இந்த ஸ்தலத்திலிருந்து ஊழியக்காரனாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற வேலையில இருக்கிறேன் நான். உங்களை பாதுகாக்கிற வேலையில நான் இங்க இருக்கேன். பாதுகாக்கிறது உங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு வர்றது இல்லை, பாத்துக்க அப்படி இல்லை. இங்க இருந்து நல்ல வார்த்தைகளை கூறுவதுதான் உங்கள் பாதுகாப்பே. இங்க இருந்து போயிடக்கூடாது. போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பா என்ன பண்ணார், பின்னாடியே போனார். அப்பா தம்பி, ஐயோ அப்பா வாப்பா, ஒண்ணுமே இல்லை. அப்பா வீட்டிலே தான் இருந்தாரு. யார் வந்தா, மகன் தான் திரும்பி வந்தார். ஆபிரகாம ஆண்டவர் பலி செலுத்த சொன்னது மலை. அங்க போனாலும் வெட்டதான் போறோம், இங்க போனாலும் வெட்டதான் போறோம். சும்மா கூடாரத்துக்கு பின்னாடியே ஒரு கல்லை கட்டி தூக்கி வச்சு ஒரே போடா போட்டுருவோமே. இங்க போட்டோம்னா ஆடு வராது. கரெக்டா? ஆபிரகாம் பலி செலுத்துகிற ஆடு எங்க இருக்குது, மலையில இருக்குது. அப்ப ஆபிரகாம் எங்க போகணும், மலைக்கு போகணும். அப்ப நிறைய பேருக்கு கேள்வி, இங்கதான் வரணுமா, இங்கதான் வரணுமா, இந்த சர்ச்சுக்கு தான் வரணுமா, இங்க வந்தா உட்காரணுமா, வீட்லயே இருக்காதா? சிலருக்கு இப்ப எப்படின்னா, இயேசு தான் இருக்கிறாரு, என் கூட இருக்கிறார் இயேசு. என்கிட்ட அப்படிதான் சொன்னார் ஒருத்தர். நீங்க என்ன சொல்றீங்க, நம்மளுக்கே நீங்க என்ன சொன்னீங்க, இயேசு எங்க இருக்கிறாரு, எனக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமா, வீட்டிலே இருக்கிறாரு இயேசு என் கூட. அப்புறம் என்ன,
அதுதான் அப்போ புரியல ஃபுல்லா. மரியாள் என்ன சொல்லிட்டு போனாங்க? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மோசே கூட எப்பெல்லாம் மக்கள் இருந்து மோசே சொல்றதை கேட்டு அப்படியே செஞ்சாங்களோ ஆசீர்வாதம். மோசேக்கு முறுமுறுத்து மோசேக்கு அப்படியே திரும்பி அவரெல்லாம் என்ன மோசே கல்லெறிஞ்சு கொன்றுவோம், இவன் நம்மளை எகிப்துல இருந்து எதுக்கு கொண்டு வந்தானே தெரியல அப்படிலாம் முறுமுறுத்தாங்க பாருங்க. பூமி பழந்துருச்சான். திடீர்னு பாத்தீங்கன்னா பாம்பு வந்துருதான். பாம்பு கொத்தவர் தான். பாம்பு இவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு? அங்கேதான் இருந்துச்சு. ஆனா யாரையுமே போடல. பாம்பு எப்ப போட ஆரம்பிக்கிறது? எப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கிறது? இவன் பொசிஷன்ல இருந்து மாறினதுக்கு அப்புறம். இவன் பொசிஷன்ல இருந்து மாறாத வரைக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இவன் எப்போ அந்த பொசிஷன்ல இருந்து மாறுறானோ அப்பதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க அந்த பொசிஷன்ல இல்லைன்னா கரெக்டா அந்த பொசிஷனுக்கு வந்துருங்க. 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் போட்டிருக்குது. உன் களஞ்சியங்கள் எல்லாத்திலும், களஞ்சியங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ், உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம், நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாம், அதில் எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதத்திலே கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உங்க மணி பர்ஸ் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உங்க வீட்டில் இருக்கிற எல்லா அரிசி மாவு, உங்க பருப்பு காய்கறி ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அதெல்லாம் பெருகுவதாக. பேங்க் அக்கௌண்ட்ல இயேசுவின் நாமத்தினால பெருகுவதாக. யாராவது ஒருத்தர் சொல்லணும், இதை சொல்றதை நீங்க கேட்கணும். அதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறது, அண்டர் அ கவரிங். என்னைக்கு அந்த இளைய குமாரன் வீட்டை விட்டு வெளியே போனானோ அன்னைக்கு எல்லாம் இழந்து போயிட்டான். பெரிய வீட்டு பிள்ளை தான் அவன். அப்பா நிறைய காசு வச்சிருந்தாரு, ஆனா காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆனா என்னைக்கு வீட்டுக்கு வந்தானோ திரும்ப எல்லாமே வந்துருச்சு. ட்ரெஸ் வந்துருச்சு, மோதிரம் வந்துருச்சு, செருப்பு வந்துருச்சு, மகன்ற ஸ்தானம் வந்துருச்சு. ஆனா வெளியே இருந்தாலும் பையன்தான். வெளியே இருந்தாலும் பையனா? பையன் இல்லையா? பையன்தான். பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பையன்தான், ரோட்ல இருந்தாலும் பையன்தான். ஆனா பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, ஸ்லாக்கியங்கள் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் யாராவது சொன்னா நம்பவும் செய்யாதீங்க. உங்க குடும்பத்திலே நீங்க அப்படி பண்ண முடியாதுல்ல. உங்க வீட்டில் விட்டுருவாங்களா? கணவன் மனைவி இருக்கிறோம், ஏமா டெய்லி இங்கே சாப்பிட வந்தா பக்கத்து வீட்டில் ஒரு 4 நாள் சாப்பிட்றேன்னே சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை உங்க புள்ள சொல்றதா விட்டுருவீங்களா? ஏமா நீ டெய்லி இட்லி தான் செய்கிற, அந்த இட்லி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது, ஒரு வாரத்துக்கு பக்கத்து வீட்டில் இட்லி சாப்பிட்ற அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டேய், அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்கிறதுக்காக ஏதாவது யோசிப்பீங்க. ஐயோ பிடிக்க மாட்டேங்குது போல இவனுக்கு நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இருக்கிற இடம், ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற இடம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல உங்களை வச்சு, உங்களுக்கு மேல ஒருத்தரை வச்சு ஆசீர்வாதத்தை கூறுகிறதுக்குன்னு ஒருத்தரை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்தை திறப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம். இதை செய்வேன்னு சொல்றாரு. இப்ப இது எப்படி நடக்கும்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்க, கனம் பண்ணு. எல்லாம் திருப்பி சொல்லுங்க, கனம் பண்ணு. திருப்பி சொல்லுங்க, கனம் பண்ணு. என்ன பண்ணுமா? கனம் பண்ணுமா? இல்லை ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் அதெல்லாம் பரவாயில்லைங்க, நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா சாப்பிட்ற கஷ்டம் தெரியாதா? ஆண்டவருக்கு அது தெரியாதா, இது தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுட்டு தான் சொல்றாரு என்ன கனம் பண்ணுன்றார். கனம் பண்றதுக்கு என்ன சொல்றாரு?
உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என்ன சொல்றாருன்னா, நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல கொண்டு வந்து ஆலயத்துல கொடுத்து கனம் பண்ணுன்னு சொல்றார். மோசே என்ன சொல்லிட்டாரு? உன் களஞ்சியங்கள் பெருகும், வானம் திறக்கப்பட்டிருக்கும், பொக்கிஷ சாலையுமே திறக்கும், உனக்கு ஆசீர்வாதமா கொட்டோன்னு கொட்டுன்றோம். கரெக்ட். ஆனா அந்த பொசிஷன் என்னது? ஒரு இடத்துல இருக்கிறோம், இடிந்து ஆண்டவரை கனப்படுத்துறோம். 10 போட்டிருக்க பாருங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். என்னது? பேங்க் அக்கௌண்ட்லாம் நிரம்பும். திருப்பி யார் சொன்னது? மோசே சொன்னது. ரெஃபரிங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை சொன்னார், வாக்குத்தத்தங்களை சொன்னாரு. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும், களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்க பேங்க் அக்கௌண்ட் நிரம்பும், பனிபர்ஸ் நிரம்பும், வீட்டில் எல்லாம் நிரம்பும், ஒரு குறைவும் இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதுதான் என்னது? கனம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்க, கனம் பண்ணு. நம்ம ஆண்டவரை கனம் பண்ணோம். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எதை காட்டுது? கனம் பண்ணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடு, நீ கண்டடைவாய். என் சமூகத்துல வந்து இரு, எனக்கா காத்துரு, என் வசனத்தை வந்து கேளு, இருதயத்துல வச்சுக்கோ, அதை உன் கண்களை விட்டு பிரியாது இருக்கட்டும். இதையே தியானிச்சு செய்வதெல்லாம் வாய்க்கும். இதெல்லாம் சொல்றாருல, நம்ம அதை செய்யறோம்ல, அதான் கனம் பண்றது. இதை கேட்குறீங்க, கேட்டுட்டு இதன்படி செய்யறீங்க, அதுதான் கனம் பண்றது. அப்பொழுது நான் எப்போதுன்னு கேட்பேன், நீங்க அப்போதுன்னு சொல்லிருங்க. எப்போது? எப்போது? அப்போது. என்னது? நான் கனம் பண்ண உடனே என்ன நடக்குது? களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புது. யாரை கனம் பண்றேன்? ஆண்டவரை கனம் பண்றேன். இங்க வந்து பாருங்களேன், இப்போ உங்களை கேள்வியெல்லாம் யாரும் கேட்க போறது இல்லை. இப்போ யாருமே வந்து பொதுவா இப்போ நம்ம சில இடத்துலலாம் வந்து காலையில சண்டே சர்வீஸ் வரலன்னா மத்தியானமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லை, ஒரு அக்கறையில் தான் வராங்க, என்னாச்சு வரலையே அப்படின்னு. காலையில் இவங்க வராம மத்தியானம் வந்துடுவாங்கன்றதுக்கு பயத்திலே இவங்க வந்து சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டீம்லாம் வச்சுருக்காங்க, டீமாக வச்சு என்னாச்சு போய் பார்த்து வந்துடணும்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுறதில்ல, நீங்கள் வரல சரி ஓகே, உங்களை பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை. அதனால வந்து நீங்கள் எப்படி வேணா இருக்கலான்னு கிடையாது. நீங்க வர்றது யாரை கனப்படுத்துறீங்க? ஆண்டவரை கனப்படுத்துறீங்க. நம்ம வேலைக்கு ஏன் போறோம்னா 1ஆம் தேதி அப்பதான் சம்பளம் போடுவான். அவன் சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? போய் தான் இருக்க போறோம். ஏன்னா அப்பதான் சம்பளம், மாசம் ஃபுல்லா போனாதான் சம்பளம் கிடைக்கும். இங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிபந்தனை இல்லை பாத்தீங்களா? அதனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மக்கள் பொதுவா, போலாம் என்ன ஆயிரப்போது, இப்போ அடுத்த வாரம் போலாம். இது அப்படி இல்லைங்க. இது வந்து கனம் பண்றது. நீங்க ஆண்டவரை கனம் பண்றீங்கன்னா ஆண்டவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். பாருங்க, நிறைய எல்லாமே சூழ்நிலைகள்லாம் வருது. அதுதான் நான் சொல்லிட்டேன். கல்யாணம் வரும், காது குத்துவாங்க, மூக்க குத்துவாங்க, எங்க எல்லாமோ குத்துறதெல்லாம் குத்துவாங்க. அந்த குத்துறதுக்கு நம்மளும் இருக்கணும் வேற இல்ல. அவங்க கல்யாணத்துக்கு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இருதயத்துல நீங்க தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருங்க. ஹார்ட்டுக்குள்ள போயிருக்காது, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். நான் இப்ப இந்த வாரம் வரலன்ற நீங்க கனம் பண்ணல, அவள் தான் போச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிலாம் நான் கேட்கல. புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாரம் வரல, நான் அவள் தான், நீ என்ன கனம் பண்ணிருக்கிற அப்படிலாம் நான் சொல்ல வரல. உங்க ஹார்ட்ல நீங்களே எக்ஸாமின் பண்ணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஆண்டவரை கனம் பண்றேன்னா, நாளைக்கு கனம் பண்றேன்னா, நேத்து கனம் பண்ணேன்னா, ஆண்டவரை கனம் பண்ணனா, ஆண்டவரை கனம் பண்ண என்ன பண்ணிருப்பேன்? வேதத்தை வாசித்திருப்பேன், ஜபம் பண்ணிருப்பேன், ஆண்டவரை தேடி இருப்பேன். பாக்கெட்ல காசு இருக்கிறப்பையும் எனக்கு ஒத்தாசை வருகிற கர்த்தருக்கு சோத்திரம், எனக்கு தேவனே ஆதாரம், எனக்கு காசை தர்றவர் இயேசு அப்படின்னு சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்பையும் ஆண்டவரை தான் நான் உயர்த்திருப்பேன், ஆண்டவரை தான் நான் நோக்கி பார்த்திருப்பேன். இதெல்லாம் நீங்க எக்ஸாமின் பண்ணுங்க. உங்க இருதயத்தை சோதித்து பாருங்கள், எங்க இருக்கிறீங்க அப்படின்றத. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம்
வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சொல்றாரு, சீக்கிரமாய் வர்றேன்னு சொல்றாரு. இயேசு எப்போ வரப்போறாரு? சீக்கிரமா வரப்போறாரு. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். யாரு? இந்த புஸ்தகத்துல. எல்லாம் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துட்டு வாங்க. போன்ல வச்சுக்கிறது பரவாயில்ல, நான் பைபிள் எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதை செய்கிறவன் பாக்கியவான். இதுல சொன்னதை செய்கிறவன் பாக்கியவான். எப்படி வேணா வாழ்றவன் பாக்கியவான் சொல்ல, அப்படி நானும் சொல்லல, வேதமும் அது சொல்ல. எங்க வேணா இருக்கலாம், எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம், அப்படிலாம் இல்லை. இதுல சொல்லி இருக்கா செய்யறேன், இதுல சொல்லி இல்லையா நான் செய்யல, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள்ங்க. சொல்லியிருந்தா செய்யறேன், சொல்லனா செய்யல, அவ்வளவுதான். இங்க என்ன போட்டிருக்குது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம், இந்த பூமியில் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பொருள் கொடுக்கப்படும், வெள்ளி கொடுக்கப்படும், பொண்ணு கொடுக்கப்படும், உயர்வு கொடுக்கப்படும், வேலை, நல்ல வேலை, உயர்வான வேலை. பாருங்க, ஒரு நேரம் சில நேரங்கள்ல ரொம்ப கடினமான வேலையா இருக்கலாம். நீங்க பாக்குற வேலை திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப கடினமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உட்காரவே முடியல, நிக்கவே முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, முடியல. நான் சொல்ற தேவனை தேடுங்கள், இதை விட சிறப்பான வேலையை தருவார்னு ஆண்டவர் விசுவாசிங்க. உயர்வை தருவார்னு யோசிங்க. ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்வார்னு யோசிங்க. உங்க வாழ்க்கை இப்ப கடினமா இருக்கலாங்க, ஆனா அதை மாற்றுகிறதுக்கு தேவன் உதவி செய்வார். நீ காசு இல்லாம இருக்கலாம், நீ காசு இல்லாம இருக்கலாங்க, பாக்கெட்ல காசு இல்லாம இருக்கலாம், அக்கௌண்ட் காலியா இருக்கலாம். ஆனா தேவன் உங்கள் ஐஸ்வர்ய சம்பனர், ஆசீர்வாதத்தின் ஆதாரம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்றத நம்புங்க. அவர் சொல்லுகிறத செய்யுங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க. நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, ஒருவேளை இப்ப நான் சொன்னது அதெல்லாம் கிடையாதுங்க, ஆண்டவர் எங்கனாலும் எத்தனாலும் செய்வார் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வினா, 400 வருஷம் எகிப்துல அந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க. அன்னைக்கு கடைசியா அன்னைக்கு நைட்டு கிளம்பும் போது முதப்பிள்ளை சங்காரம் நடந்துச்சு. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். முதப்பிள்ளை சங்காரம் இல்ல, எகிப்துல இருக்கிற அவ்வளவு பேரும் செத்து போயிட்டுன்றேன். என்ன சொல்றீங்க? அவனை போட்டு தள்ளுருவோம், போட்டு தள்ளிட்டு இஸ்ரவேல் மக்கள் அங்கேயே இருந்துட்டு போட்டுமே. கரெக்டா? செவந்த சமுத்திரத்துல எப்படினாலும் அவன் போய் செத்தான். கொஞ்சம் பேர் அங்க முதப்பிள்ளை சங்காரத்துல செத்தான், கொஞ்சம் பேர் கல்மலையில் செத்தான், ஏதோ கொஞ்சம் பேர் செத்துட்டு இருந்தாங்களா, மொத்தமா அவன் மட்டும் செத்துட்டோம். கரெக்டா தேவதூதன் பார்த்து, எகிப்தா போடு, எகிப்து போடு, இஸ்ரவேல் அதை போடாத, இதை பண்ணிட்டு போயிடலாமே. கரெக்டா? ஈஸியான வேலை இல்ல. எகிப்து நல்ல வல்லரசு தான், வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு, அங்க வாழ்ந்துட்டு போவான். ராஜாவை ஒரே போடா போட்டுருணும் ஃபர்ஸ்ட். ஆண்டவரால முடியுமா முடியாதா? முடியும், போட்டுடலாம். மக்கள் வாழ்ந்துட்டு போலாமே, போல. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தேசத்தை குறிச்சிருக்கேன், நான் ஒரு இடத்தை குறிச்சிருக்கேன், அந்த இடத்துக்கு தான் நீ போகணும். அதாவது பொதுவா எப்படின்னா மக்கள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எங்க வேணா போனா என்ன வேணா பண்ணலாம், ஆண்டவர் அதெல்லாம் பாக்குறாரா? பாக்குறாரு. சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசம் ஒன்று இருக்கிறது, அந்த கானான் தேசம், அங்க நீ பிரவேசிக்கணும். உன்னை கூட்டிட்டு போவேன்றாரு, அங்க உனக்கு உதவி செய்வேன்றாரு. இல்ல நான் இங்கே இருக்கேன், அங்கதான் போகணுன்றாரு. சரி, இன்னைக்கு பிசிக்கலா ஒரு இடம் கிடையாது, ஆனா ஸ்பிரிச்சுவல் பொசிஷனிங்னு ஒண்ணு இருக்கு. யாராவது ஒரு மனிதர்கள் இந்த பூமியில, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தருடைய அந்த கொடையின் கீழே நீங்க எல்லாரும் இருக்கணும். அந்த ஒரு கொடை தான் இந்த சபை. இந்த சபை ஆண்டவர் என்ன வச்சுக்கிறார்? உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. சிலர் கண்டுபிடிக்கிறாங்க, சிலர் கண்டுபிடிக்கல. ஆனா ஒவ்வொரு மனிதனும் இதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஆசீர்வாதமே அதுலதான் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, சும்மா அப்படி உட்காந்து வாரம் வாரம் உட்காந்து கேட்டுட்டே இருங்க, வாழ்க்கை மாறிடும். அது மாறிடும். இங்க கூறப்படுகிற வார்த்தை அது தேவ வார்த்தை. இந்த கூறப்படுகிற வார்த்தை
தேவ வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, என் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை அப்படின்னு விசுவாசத்தோட கேட்டா மாறக்கூடியாதுன்னு ஒரு சூழல் ஒன்று கிடையவே கிடையாது. மாற்றும், எல்லாமே மாற்று. எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஆனா உள்ளத்துல முழு எண்ணத்தோட, ஆண்டவரே நான் உம்மை கனப்படுத்துறேன், உம்மை முக்கியப்படுத்துறேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் கனப்படுத்துகிறபடினால் நீரும் என்னை கனப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னாரு, அப்படிதான் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனப்படுத்துவேன். நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, பரவாயில்ல, பாட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாரு இல்லையே. நம்ம எதையோ செய்யணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். அவரை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வாழ்க்கையில் அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். வேலைக்கு போங்க, சிலருக்குலாம் ரொம்ப பிஸியான வேலை, எனக்கு தெரியும், ரொம்ப பிஸியா இருக்கும். காலையில் எழுந்த உடனே சாப்பிட கூட டைம் இருக்காது. ஆனா கூட நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் எடுத்து தேவனுக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்தணும். ஏன்னா இந்த பூமியில வாழ்நாள் செல்வ செழிப்பா இருப்பதற்கு, சுகமா இருப்பதற்கு, நான் வாழ்ந்திருக்கிறது இல்ல, சந்ததி சந்ததியாய் நன்றாய் இருப்பதற்கு தேவனை கனப்படுத்த வேண்டும். அப்பதான் என் புள்ள நல்லா இருக்கிறத நான் பார்க்க முடியும். ஆமா, பேர பிள்ளை நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். அதை நான் செஞ்சு காட்டணும் வேற வீட்டில். இப்போ பாருங்களேன், சின்ன வயசுல இப்போ சின்னதா இருக்கும்போது எங்க கூட்டாலும் வந்துருவானுங்கல்ல. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சண்டே வரணும்னு தெரியும். அப்போதான் ஒரு 15-20 வயசுல அவன் சண்டே ஆச்சுன்னா சும்மா சர்ச்சுக்கு போகணும். எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஏன் சர்ச்சுக்கு போறேன்னா, சின்ன வயசுல இருந்து போயிட்டு இருக்கிறோம், போயிடுவோம், என்ன சொல்றாங்க அதெல்லாம் தெரியாது, போகணும். என்னன்னா சின்ன வயசுல இருந்து பழக்கியாச்சு, அதனால வந்துருது இப்போ உள்ள. நம்ம அதனால என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பழக்கிடணும். இங்க உட்காந்துருங்க, காலையில் எந்திரிச்சு வேதத்தை வாசித்துருங்க. நீங்கள் வேதத்தை வாசிப்பதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். புரியுதுங்களா? அவன் பார்க்க மாட்டான், அவன் அங்கதான் பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் நீங்க பைபிள் வாசிக்கிறீங்கன்னு. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்றது உங்க புள்ள கேட்கட்டும். ஒரு தேவை வந்த உடனே ஜெபம் பண்ணும் போலன்னு அவனுக்கு தெரியும். அப்பதான் இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, அப்ப தெரியும் அவனுக்கு, ஓ இந்த வசனத்தை வாசிக்கணும் போலன்னு தெரியும் அவனுக்கு. இப்படிதான் சந்ததி சந்ததியாய் மக்கள் இருப்பார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்ட கட்டளை. கழுத்துல போட்டிருக்கணுமா வசனத்தை கட்டி, இதெல்லாம் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல அந்த இடம், அந்த பொசிஷன், ஆவிக்குரிய பொசிஷன், அதுதான் இது. ஒரு ஊழியத்துக்கு கீழே, இந்த மாதிரி ஒரு சபைக்கு கீழே இருக்கிறது தான் இன்னைக்கு புதிய உடன்படிக்கை. இன்னைக்கு பிசிக்கலா நம்ம கானான் தேசத்துக்கு போல. ஆனா என்ன பண்றோம்? இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், வசனம் கூறப்படுகிறது, அந்த இடத்துல இருந்து நன்மைகள் என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். இது எதை காட்டுது? தேவனை கனப்படுத்துறோம். எனக்கு இல்ல, இந்த சபைக்கெல்லாம் இல்ல, தேவனை கனப்படுத்துறதுக்கு இது ஒரு வழி. வீட்லயும் செய்யணும். நீங்க வீட்டில் பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாச அறிக்கையை பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. இங்க ஆராதனை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் உள்ள வந்துருங்க. உள்ள ஆண்டவர் ஆராதிங்க, அவரை துதி செலுத்துங்க, வசனத்தை கேளுங்க. இங்க கூறப்படுகிற வார்த்தையை அப்படியே நம்பிருங்க. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்க இருந்து நான் ஒரு நாளும் சாபம் போட போறது கிடையாது. ஏன்னா அதை எடுத்து நான் தீர்மானம். உங்க தவறெல்லாம் குத்தி காட்டி நீங்க எல்லாம் இவ்வளோ தப்பு பண்றீங்கன்றது சொல்ல போறது கிடையாது. அதுவும் நான் எடுத்த தீர்மானம். நீங்க மோசமா இருக்கணும், உருவிடவே கூடாது அப்படின்னு பேச போறதே கிடையாது. அதுவும் நான் எடுத்த தீர்மானம். ஏன்னா வேதத்துல ஒவ்வொரு முறையும் தேவ மனிதர்களை அவன் குற்றத்தையே குற்றப்படுத்துகிறதா இல்ல, அவனை சரி செய்து அவன் வாழ்க்கையை நேராக்கி அவனை ஆசீர்வதிச்சு, சரி பரவாயில்ல, தப்பாயிடுச்சா, பரவாயில்ல, புடு, பார்த்துக்கலாம், சரியாயிரும், கீழே விழுந்துட்டியா, என்ன பெரிய பிரச்சனை, வா எஞ்சிக்கோ, எஞ்சி நட, அவ்வளோதான் சரியாயிரும், தப்பாயிடுச்சா, வழி விலகி போயிட்டா, பரவாயில்ல, வா சரியாயிரும், வா அப்படின்னு நடத்துறதுக்கு தான் தீர்க்க தரிசியிலே தேவ ஊழியர்களே ஆண்டவர் வச்சுட்டே இருந்தார். அந்த வேலையை தான் இந்த சபையில நம்ம செய்யறோம். அதனால ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரை கனப்படுத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற.
என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முதலிடம். உங்கள் சம்பளத்தில் தேவனுக்கு முதலிடம், எண்ணங்கள்ல தேவனுக்கு முதலிடம். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வானம் திறக்கப்பட்டே இருக்கும், நம் களஞ்சியங்கள் நிரப்பப்பட்டே இருக்கும், வானத்தின் பொக்கிஷ சாலை நம்மளுக்கு திறக்கப்பட்டதா இருக்கும். நான் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. என் கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். வானத்தின் பொக்கிஷங்கள் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வானத்தின் மதில்கள் எங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்காக நீர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, அதை சுதந்தரிக்க, அதை பார்க்க, அதை எடுத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்மைகள் ஏராளமாய் வருகிறது, தாராளமாய் வருகிறது. ஆசீர்வாத மழையினால் இங்க வந்து ஒவ்வொரு நீர் வருஷிப்பீராக, நினைப்பீராக. கர்த்தாவே, கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய நன்மைகள் ஒரு வாழ்க்கையில வந்து ஏறுவதாக, நிறைவேறுவதாக. உம்முடைய வார்த்தைகள், கூறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.